ஃபால்கனின் பாடம். ஒரு நாள் காலை செங்கிஸ்கான் தனது பரிவாரங்களுடன் வேட்டையாடச் சென்றார். அவரது தோழர்கள் வில்லம்பு சகிதமாக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்க, செங்கிஸ்கான் தன் பிரியமான ஃபால்கன் பறவையை தன் கையில் வைத்திருந்தார். வானிலிருந்து வேட்டையை அடையாளம் காணும் ஃபால்கனின் திறன் ஈடு இணையற்றது. அதை எந்த மனித வேட்டைக்காரராலும் செய்ய முடியாது. வேட்டையின் உற்சாகம் இருந்த போதிலும் வேட்டைக்காரர்கள் யாரும் எதையும் பிடிக்கவில்லை. ஏமாற்றம் அடைந்த செங்கிஸ்கான் தன் முகாமுக்கு திரும்ப முடிவு செய்தார். தன் மனக்கவலையை தன் தோழர்களிடம் காட்ட வேண்டாம் என்று எண்ணி அவர் மட்டும் தனியாக குதிரையில் சவாரி செய்தார். அவர் காட்டுக்குள் ஆழமாகச் சென்றார். சிறிது நேரத்திலேயே மிகவும் சோர்வடைந்து தாகம் எடுத்தார். வறட்சியின் காரணமாக ஓடைகள் வற்றிவிட்டன. தண்ணீர் எங்கும் கிடைக்கவில்லை. எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது என்று அவர் நினைத்தபோது பாறையில் இருந்து ஒரு மெல்லிய நீரோட்டம் கீழே வருவதை கவனித்தார். அவரது இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. உடனே அவர் ஃபால்கனை தன் கையிலிருந்து எடுத்துவிட்டு ஒரு சிறிய வெள்ளி கிண்ணத்தை எடுத்து நீரோட்டத்தின் அடியில் வைத்து அது நிரம்ப காத்திருந்தார். ஆனால் அவர் குடிக்க தயாரான போது ஃபால்கன் தன் இறக்கைகளை அடித்து அந்த கிண்ணத்தை கீழே தள்ளிவிட்டது. கிண்ணம் பறந்து விழுந்தது. ஆத்திரமடைந்த அவர் பறவையின் தாகத்தை புரிந்து கொண்டு கிண்ணத்தை எடுத்து துடைத்துவிட்டு மீண்டும் நீரோட்டத்தின் அடியில் வைத்தார். ஆனால் மீண்டும் அது நிரம்புவதற்கு முன்பே ஃபால்கன் அதை கீழே தள்ளிவிட்டது. பறவையின் தொடர்ச்சியான செயல்களால் கோபமடைந்த செங்கிஸ்கான் தன் வாளை உருவினார். ஒரு கையால் கிண்ணத்தை நீரோட்டத்தின் அடியில் பிடித்துக்கொண்டு மறுகையால் ஃபால்கன் மீதே தன் பார்வையை வைத்தார். இறுதியாக கிண்ணம் நிரம்பிய போது ஃபால்கன் அதை மீண்டும் ஒரு முறை தட்டிவிட்டது. இந்த முறை தன் கோபத்தில் செங்கிஸ்கான் தன் வாளால் பறவையை கொன்றார். ஆனால் அதன் பின் ஆச்சரியமான ஒன்று நடந்தது. நீரோட்டம் வறண்டது. அதன் மூலத்தை கண்டறிய உறுதி கொண்ட செங்கிஸ்கான் பாறையின் மீது ஏறினார். அவருக்கு ஆச்சரியமாக அதன் மூலத்தை விரைவாக கண்டுபிடித்தார். அங்கே தண்ணீரில் ஒரு இறந்த பாம்பு, அந்த பகுதியில் உள்ள மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த பாம்பு கிடந்தது. அவர் அந்த நீரை அருந்தியிருந்தால் உடனடியாக இறந்திருப்பார். செங்கிஸ்கான் உயிரற்ற ஃபால்கனை தன் கைகளில் சுமந்தபடி தன் முகாமுக்கு திரும்பினார். அவர் சுத்த தங்கத்தால் ஃபால்கனின் சிற்பத்தை உருவாக்க உத்தரவிட்டார். அதன் இறக்கைகளில் 2 பொறிப்புகளை செதுக்கினார். உன் நண்பன் உனக்கு பிடிக்காத காரியங்களை செய்தாலும் அவன் உன் நண்பனாகவே இருக்கிறான். கோபத்தில் செய்யப்படும் காரியம் நன்மைக்கு வழிவகுக்காது. நீதி. இந்த கதை கோபத்தின் ஆபத்துகளையும் கோபத்தின் உச்சத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் எவ்வாறு மீள முடியாத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது. ஃபால்கனின் செயல்கள் தனக்கு பாதுகாப்பாக இருந்தன என்பதை செங்கிஸ்கான் கடினமான வழியில் கற்றுக்கொண்டது போலவே, சில சமயங்களில் ஒரு நண்பனின் செயல் நம்மை வருத்தப்படுத்தினாலும் அது ஒரு பெரிய நோக்கத்திற்காக இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையும் புரிதலுமே நமக்கு வழிகாட்ட வேண்டும், கோபம் அல்ல. இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.